துவரம் பருப்பு, பாசி பருப்பு, கடலை பருப்பு மூன்றையும் சமளவுகளில் கலந்து வேக வைத்து ஒரு முறை சாம்பார் செய்து பாருங்கள். ருசி அருமையாக இருக்கும். பூண்டை கொரகொரப்பாக அரைத்து அதில் இட்லி பொடி கலந்து கல்லில் வார்க்கும் மாவுக்கு மேலே தடவி தோசை சுட்டு பாருங்கள். தோசையின் ருசி கூடுதலாக இருக்கும். அரிசி பருப்பு சாதம் செய்யும் போது இறுதியாக குக்கரை மூடுவதற்கு முன்பு அதில் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை பழச்சாறு பிழிந்து விட்டால் குழையாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும், ருசியாகவும் இருக்கும். வெந்தயத்தை தேங்காய் பாலில் ஊற வைத்து அரைத்து தலைக்கு தேய்த்து குளித்து வர முடி உதிர்வு நீங்கும். உங்களுக்கு வயிற்று வலி இருந்தால் இதை பண்ணுங்க. ஏலக்காய் பொடியை தேனில் கலந்து ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டு வர வயிற்று வலி, வயிற்று பொறுமல், அஜீரணம் குணமாகும். உடல் சூட்டை தணிக்க டிப்ஸ். தண்ணி தினமும் 3-4 லிட்டர் குடிங்க. குளிர்ந்த தண்ணீர் குடிக்க வேண்டாம், நார்மல் நீரே போதும். சீரகத்தை நீரிலிட்டு கொதிக்க வைத்து அந்த சீரக நீரை குடித்தால் உடல் சூடு தணியும். மெகந்தி தேய்த்து குளிப்பதனால் நல்ல குளிர்ச்சி ஏற்பட்டு உடல் சூட்டை தணித்து குளுகுளுன்னு வைக்கும். வாரத்துக்கு 2 நாள் நல்லா நல்லெண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிங்க. உருளைக்கிழங்கில் சிப்ஸ் போடுவதாக இருந்தால் அதை மெல்லிசாக சீவிய பிறகு கடலை மாவு தண்ணீரில் கழுவி எடுத்து பிறகு உலர வைத்து சிப்ஸ் போட்டு பாருங்கள். ருசி கூடுதலாக கிடைக்கும். தலைமுடி பொடுகு குறைய நல்லெண்ணெயில் சிறிதளவு வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கொதிக்க வைத்து ஆறிய பின் தலையில் தேய்த்து வந்தால் பொடுகு குறையும். எலுமிச்சை சாதம் செய்யும் போது பச்சை மிளகாய், சீரகம், 5 பல் பூண்டு, கொத்தமல்லி, சிறிது தேங்காய் இவற்றை மிக்சியில் அரைத்து தாளித்து சேர்த்தால் சாதம் மிகவும் சுவையாக இருக்கும். கோதுமை தோசை செய்ய மாவு கரைக்கும் போது அதில் சிறிதளவு நீர்மோர் ஊற்றி மாவு கரைத்துக் கொள்ளுங்கள். தோசை சிவந்து மொறுமொறுப்பாக ருசியாக கிடைக்கும். சிக்கன் குழம்பு செய்யும் போது கடைசியில் தேங்காய் மற்றும் சோம்பு இவற்றை அரைத்து குழம்பில் ஊற்றி குழம்பு கொதித்தவுடன் இறக்கினால் குழம்பு சுவையாகவும் திக்காகவும் இருக்கும். முகம் கருமை நீங்க சூப்பர் டிப்ஸ். வெள்ளரிக்காய் சாற்றில் முல்தானி மெட்டி பால் சேர்த்து கலந்து முகத்தில் பூசி காய்ந்ததும் கழுவி வர வெயிலில் கருத்த முகம் பொலிவு பெறும். உருளைக்கிழங்கு பொரியல் செய்யும் போது ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், சோம்பு சேர்த்து அரைத்து பொரியல் மேல் தூவி விட்டால் உருளைக்கிழங்கு பொரியலின் ருசியும் வாசமும் கூடுதலாக கிடைக்கும். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது 1 கிலோ அரிசிக்கு 1 கைப்பிடி அவல் தண்ணீரில் போட்டு ஊற வைத்து அரிசியோடு சேர்த்து ஆட்டி இட்லி சுட்டு பாருங்கள். சோடா மாவு போடாமலேயே இட்லி பஞ்சு போல இருக்கும். வாணலியில் 1 பிடி முருங்கைக்கீரையை நெய் விட்டு வதக்கி சிறிது தேங்காய் சேர்த்து அரைத்து கொதிக்கும் சாம்பாரில் விட்டால் சுவை சூப்பராகவும் சத்தானதாகவும் இருக்கும்.